ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த இந்த நிலப்பகுதி மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்த பூர்வ குடிமக்கள் பந்தேரிகளால் தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டனர். தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம், பார்த்தால் பாவம் என்று சக மனிதர்களை மதிக்காத சாதிய இருள் எங்கும் சூழ்ந்திருந்தது. இருளை விரட்டும் வழியறியாமல் இதுவே தங்களின் விதி என நினைத்து தமிழர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த காலம் அது. உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதி அல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய என தனது தள்ளாத வயதிலும் போர் முரசு கூட்டியவர். நெருப்பாய் எழுந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். பெரியாரின் கனவுகளை சட்டமாக்க வேண்டும். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இதனை நிறைவேற்ற அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று திமுக என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அண்ணா. எதிர்வந்த தடைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஆட்சியை பிடித்தார். முதலமைச்சரானார். திராவிட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார். ஹிந்தி ஆதிக்கத்தை ஒழித்து இருமொழி கொள்கைக்கு அச்சாரமிட்டார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுத் தந்தார். பேரறிஞர் பாதையில் தமிழ்நாட்டிற்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடானது. தமிழர்களின் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறத் தொடங்கியது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் தமிழர்கள் களித்திருந்த நேரத்தில் பேரிடியாய் வந்திறங்கியது ஒரு செய்தி. அண்ணா மறைந்தார்.